الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إن أول ما يسأل عنه يوم القيامة يعني العبد من النعيم أن يقال له ألم نصح لك جسمك ونريك من الماء البارد أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு எண்ணிலடங்காத நிஅமத்துகளை வழங்கியிருக்கிறான். அந்த நிஅமத்துகளை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்படியான நிஅமத்துகளில் ஒன்றுதான் நாம் ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளக்கூடிய 3 நேர உணவுகள். ஒரு நேரம் உணவே மருந்தாக இருந்தது, அந்த உணவே விஷமாக இருக்கிறது. நோய்க்கு மருந்தாக மாத்திரைகளை தந்தார்கள், அந்த மாத்திரையும் இன்ன பிற மருந்துகளும் கூட இன்றைக்கு நோயை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்கிறார்களே. அதே போல உணவே மருந்தாக இருந்தது போக இன்று உணவே நோயாகவும் மனிதனுக்கு வியாதியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆனால் உணவு என்பது அல்லாஹ்வுடைய நிஅமத், அதை நிக்மத்தாக நாம மாற்றி வைத்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவோ அல்லது பகல் நேரங்களிலேயோ வெளியில வந்தா அங்கே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் நிற்கிறாங்க. கேட்டாங்க, இந்த நேரத்தில் உங்களை இருவரையும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தது எது என்று கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், பசி. யாரு? அகிலத்தின் ரஹ்மத்தாக ரசூல்மார்கள் நபிமார்கள் எல்லோருக்கும் தலைவராக இருந்தவர் பசியோடு இருக்கிறார். அவருடைய உற்ற நண்பர்களும் பசியோடு இருக்கிறார்கள். சொன்னார்கள், பசி யா ரசூலுல்லாஹ், அதுதான் வெளியே கொண்டு வந்துருச்சு. வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறோம். பிளாட்பாரத்தில் நிற்கிறது. சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் இருவரையும் எது வெளியே கொண்டு வந்ததோ அதுதான் என்னையும் கொண்டு வந்தது. என்னுடைய உயிர் எவன் கைவசம் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக என்று சொன்னான். 3 பேரும் பசி. என்ன செய்யறது? வாங்க 3 பேரும் அப்படி நடந்தாங்க. கால்நடையாக நடந்து ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனா அவங்களுடைய மனைவி தான் இருக்கிறாங்க. வந்தவங்கள மர்ஹபா வாஹ்லன் வஸஹ்லன், இது அரபியர்களுடைய வரவேற்பு முறை. வாருங்கள், உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று வந்துட்டாங்க. வீட்டுல கணவர் இல்லை, மனைவி தான் இருக்கிறாங்க. கேட்டாங்க, ஐன ஃபுலான், கணவர் எங்கே போயிருக்கிறார்? சொன்னாங்க, எங்களுக்காக சுவை மிகுந்த தண்ணீரை கொண்டு வருவதற்காக எங்களுடைய கணவர் சென்றிருக்கிறார் என்று அந்த பெண்மணி சொன்னார். சொல்லி வாயமுடல வந்துட்டார். வந்ததும் அவர் சொன்ன வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹில்லதி மா அஹதல் யௌம அக்ரம் அலியாஃபன் மின்னி, என்னை விட இன்றைய நாள் மிக சிறந்த விருந்தாளியை பெற்றவர் யாருமே இல்லை என்று சொன்னார். அப்படிப்பட்ட விருந்தாளி என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க என்று சொன்னார். இப்படிப்பட்ட விருந்தாளியை தந்து அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்து. அப்படி விருந்தாளியை கண்ணியப்படுத்தும். நம்முடைய வீட்டு சொந்தக்காரங்க யாராவது வந்துட்டா நம்மளுடைய முகபாவனைகள், நம்முடைய வார்த்தைகள் எல்லாமே மாறி போகும். திடீரென்று வந்து விட்டால், இங்க திடீர்னு தான் வந்தாங்க. அவர் சொன்னாரு, விருந்தாளியை எவ்வளவு அழகான முறையில கண்ணியப்படுத்தினாங்க. வந்துட்டாங்க. வந்தவொடனே அவர் நேரா போனாரு. காய்ந்த பழங்களும் ஈரமான பழங்களும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு தட்டை கொண்டு வந்து வச்சாரு. சிலருக்கு காய்ந்தது பிடிக்கலாம், சிலருக்கு ஈரமானது பிடிக்கலாம். பேரித்தம்பழங்களின்
இதை சாப்பிட்டு இருங்கன்னு சொல்லி வச்சாச்சு. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவர் கத்தி எடுத்துட்டு போனாரு. எது மாமிசத்தை எடுத்துட்டு வருவதற்காக கத்தி எடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் அழகான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. பால் தரும் பிராணியை அறுப்பதை எச்சரிக்கிறேன் என்று சொன்னாங்க. எப்படி இன்னைக்கு குட்டியையும் தாயையும் பிரிய ஒரு ஹதீஸுக்குள்ள பல செய்திகள். ஹதீஸ் என்பது ஒன்றுதான். ஹதீஸுக்குள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துக்கு ஒவ்வொரு விஷயமா பல விஷயங்களை இந்த ஹதீஸுக்குள்ள சொன்னாங்க. பேசினா இதை மட்டுமே முடிச்சுட்டு போயிடலாம். சொன்னாங்க, நீங்க கால்நடைகளில் பால் தரும் பிராணியை அறுக்காதீர்கள், உங்களை எச்சரிக்கிறேன் என்று சொன்னாங்க. அவனுக்கு பால் தரக்கூடிய ஒரு பிராணி, ஒரு மிருகம் தான் குட்டியை ஈன்று விட்டால் குட்டியை தனியாக விற்று விடுகிறார்கள், தாயையும் தனியாக விற்று விடுகிறார்கள், காசு சம்பாதித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த வேலையை யார் செய்கிறாரோ அல்லாஹ் தஆலா நாளைக்கு அவரையும் அவருடைய தாயையும் பிடித்து விடுவான் மறுமை நாளில். அதான் சொன்னாங்க, எச்சரிக்கிறேன், பால் தரும் பிராணியை அறுப்பதை வைத்து. அவர் அறுத்து கொண்டு வந்தாரு, ஒரு ஆடை அறுத்து கொண்டு வந்தாரு. சாப்பிட்டாச்சு. அவ்வளோ பசி. எதனால் பசியாக இருந்தாங்க தெரியல. ஒரு மனிதனை வீதிக்கு கொண்டு வருகிறது என்றால் அது எப்படிப்பட்ட பசியாக இருந்திருக்கும், எத்தனை நாள் பசியாக இருந்தாங்கன்னு தெரியல. இவ்வளவு பசிக்கு அப்புறமா ஒரு உணவு கிடைச்சிருக்கு, அதை சாப்பிட்டாச்சு. சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவர் மீது சத்தியமாக இந்த நியாமத்தை பற்றி இப்போது சாப்பிட்டீர்களே, காய்ந்தது ஈரமான பேரித்தம்பலங்களை கவிச்சிகளை நீங்கள் சாப்பிட்டீர்களே, இதை பற்றி அல்லாஹ் நாளைக்கு உங்களிடம் கேள்வி கேட்பான். நியாமத், பேரித்தம்பலங்களை சாப்பிடுவதும் மாமிசங்களை சாப்பிடுவதும் நீங்கள் எத்தனை நாள் பட்டினி கிடந்த பிறகு சாப்பிட்டாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய நியாமத். நீங்கள் வீட்டிலிருந்து பசித்தவராக நீங்கள் வெளியே வந்தீர்கள், அல்லாஹ் தஆலா இந்த நியாமத்தை உங்களுக்கு கொடுத்து தான் உங்களை வீட்டுக்கு திரும்ப அனுப்பினார். இந்த நியாமத்தை பற்றி நாளை அல்லாஹ் கேட்பான். அப்ப உணவு என்பது ஒரு நியாமத். அதுக்கு நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். அதான் அல்லாஹ் சொன்னா, ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த காபாவுடைய ரப்பை நீங்கள் வணங்குவீர்களாக. ஏன் தெரியுமா? அல்லதி, அவன் எத்தையும் தெரியுமா? அத்அமஹும் மின் ஜூ, நீங்கள் பசித்திருந்த போது உங்களுடைய வர்த்தகத்தின் மூலம், எப்படி பாருங்க, உங்களுடைய வர்த்தகத்தின் வியாபாரத்தின் மூலம், தொழிலின் மூலம் அல்லாஹ் உங்களுடைய பசியை போக்கியவன் அவன். அந்த வியாபாரங்களை, தொழிலை நீங்கள் செய்வதற்காக அச்சமின்றி நீங்கள் செல்வதற்கு நீங்கள் பயந்து அந்த வேலையை விட்டுவிடக் கூடாது என்று அந்த பயத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பை அளித்தவனும் அவன். எல்லாமே அவன் தான், எல்லாமே அல்லாஹ் தான். எனவே அந்த ரப்பை வணங்குங்கள். அவன் 3 நேரம் திங்குவதல்ல, 3 நேரம் சாப்பிடுறதல்ல, அந்த சாப்பாடை எவன் கொடுத்தானோ அவனுக்கு நன்றி செலுத்தணும். அதனாலதான் அல்லாஹ் சொன்னா சூரத்து அபஸால, ஃபல்யன்துரில் இன்சானு இலா துஆமி, சாப்பாடை ஒரு பிடியை எடுத்து வைத்து அந்த சாப்பாட்டை பாரு அப்படிங்கலாம். அல்லாஹ் நம்மளதான் சொல்றான், இன்சான் பார்க்கட்டும், தன் சாப்பிடும் சாப்பாடை பார்க்கட்டும், பார்த்து கொஞ்சம் சிந்திக்கட்டும். எப்படி இந்த சாப்பாடு வந்துச்சு, எப்படி வருமா வந்துச்சு? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, எப்படி வருமா அந்த சாப்பாடு உன் கைக்கு வந்துச்சு? இன் அன்னா சபபனல் மா அஸ்ஸபா, தண்ணீரை வானத்திலிருந்து கொட்டென்று கொட்டினோம். சும்ம ஷகபனல் அர்ல ஷக்கா, பூமியை நாம் தான் பிளந்தோம். எப்படி? தண்ணீரை நாம் தான் கொட்டினோம், அவர் பூமியை நாம் தான் பிளந்தோம். ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா, அதிலிருந்து விதைகளை நாம் தான் என்ன செய்தோம்? கொண்டு வந்தோம். ஹப்பா, வித்துக்கள் அப்படி மேல வருது, கொண்டு வந்தோம், நாம் தான் புலந்தோம். நீங்க ஒரு கையை வச்சு நோண்டி பார்க்கலாம் பூமியை, இத கையாலேயே நோண்டி ஓட்ட போடுங்க பார்க்கலாம் முடியாது. ஆனால் இத்துணோண்டு இருக்கக்கூடிய அரிசி பூமியை புலந்து வெளியே வருகிறது என்றால் அது அதனுடைய சக்தி இல்லை, அது அல்லாஹ்வுடைய சக்தி. சும்ம ஷகக்னல் அர்ல ஷக்கா ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா வஇனபா வகல்பா, நாம தான் என்ன செய்தோம்? நாம் தான் திராட்சை பழங்களை கொண்டு வந்தோம், கனிவர்க்கங்களை நாம தான் கொண்டு வந்தோம், ஜைத்தூன் பழத்தை நாம தான் கொண்டு வந்தோம், வனஹ்லா பேரித்தம்பழங்களை நாம தான் கொண்டு வந்தோம், வஹதாயிக அப்படி சூழ்ந்து நிற்கிற தோப்புகளை நாம தான் கொண்டு வந்தோம். எல்லாம் நாம தான் செஞ்சோன்னு அல்லாஹ் சொல்றான்.
பழங்களை, ஆடு மாடுகள் மேயக்கூடிய புற்களை. எதுக்கு தெரியுமா? மத்தாஅல்லக்கும் வலிஅன்ஆமிக்கும், உங்களுக்கும் உங்களுடைய ஆடு மாடுகளுக்கும் உணவாக. என்ன அல்லாஹ் சொன்னான்? நாம சாப்பிடுற சாப்பாட்டை முன்ன சிந்திக்கணும். அதை கொடுத்தவன் எவன் என்று தெரிந்த பின்னால அவனுக்கு நன்றி செலுத்தணும் என்று அல்லாஹ் சொன்னான். இப்ப சாப்பாடு என்பது அல்லாஹ்வுடைய நிஅமத். அந்த நிஅமத்துகளுக்கு நாம நன்றி செலுத்தணும். அதனால எல்லா நபிமார்களுமே தாங்க சாப்பிட்ட சாப்பாடுக்கு நன்றியோடு இருந்திருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய நிஅமத் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறார். அல்லதி خلقني فهو يهديني والذي هو يطعمني ويسقيني. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னது. என்னை படைத்தவன் அல்லதி خلقني فهو يهديني, எனக்கு நேர்வழி காட்டியவன். சும்மா يطعمني ويسقيني, எனக்கு உணவு கொடுத்தவன், தாகித்ததற்கு தண்ணி தந்தவன். வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீனி, அவன்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய படுக்கைக்கு சென்றால் தான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நன்றி செலுத்துவார்கள். முதல்ல அதை தான் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா வஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லா வலா முக்பியா. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அத்அமனா வஸகானா முஜ்ரிமீன் வஜஅலனா முஸ்லிமீன் அப்படி முடிச்சிடுவோம். இது எங்க போய் சொல்லணுமா? தூங்குறதுக்காக பாயில் அமர்ந்த பிறகு, படுக்கையில் உட்கார்ந்த பிறகு எனக்கு உணவளித்தான். அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸகானா, எனக்கு குடிக்க தண்ணி கொடுத்தான். வகஃபானா, எனக்கு எதெல்லாம் போதுமாகுமோ அதெல்லாம் கொடுத்தான். வஆவானா, நான் ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்தை கொடுத்தான். ஃபகம் மிம்மன் லா காஃபிய லா வலா முக்பிய லா. இந்த உலகத்திலே போதுமானது கிடைக்காத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லாமல் எத்தனையோ பேர் பிளாட்பாரத்துல படுத்திருக்கிறான். பிளாட்பாரத்துல என்ன கிடைக்கிறோ அதை சாப்பிட்டு இருக்கலாம். அப்படியெல்லாம் என்னை ஆக்காமல் எனக்கு உணவு கொடுத்தான், குடிக்க தண்ணீர் கொடுத்தான், இருக்க இடம் கொடுத்தான். அல்லாஹ்வுக்கே புகழ். அதனாலதான் அந்த சாப்பாட்டை வீண் விரயமும் செய்யக்கூடாது. தனித்தனியா ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு நாளும் சமைக்கும் போது சாப்பாடு வீணாகுது. மொத்தமா ஒரு வீட்டுல, கல்யாண வீட்டுல, ஏதாவது சுபகாரியங்கள் வீட்டுல போய் சாப்பிடும் போது எவ்வளவு சாப்பாடுகள், எவ்வளவு சாப்பாடுகள். ஏன் சோறு வைக்கிறோன்னே தெரியல. சமையல்காரரே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எல்லா இடங்கள்லயும் திருமணம் இருக்குதுங்க, கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்க. ஒரே ஆளுக்கு 7 இடத்துல சோறு, 6 இடத்துல சோறு, 5 இடத்துல சோறு, 4, 3, 2, 1. சில பேருக்கு தான் 1. அதே கல்யாண சீசனா தான் 3 இடத்துல 4 இடத்துல பத்திரிக்கையா வந்து கிடக்குது. 300 கொடுக்கணும், 500 கொடுக்கணும், 1000 கொடுக்கணும் வரும். சரியா? அவ வரமாட்டேன்னா வரமாட்டேன்னு சொல்லணும். சொல்லிடணும், எனக்கு கல்யாணம் இருக்குது, நாங்க வரமாட்டோம், எனக்கான பங்கை நீங்க போடாதீங்க. ஆனா சமையல்கார்ட்ட இவர் என்ன சொல்றாருன்னா, போடுங்க, வந்ததை பார்த்துக்கலாம். என்ன சொல்ற? போடுங்க. அதுக்கு தான் ஒவ்வொரு குழு இருக்கு இல்லையா? மேலப்பாளையம் முன்னாடி நிறைய போட்டுக்கோங்க, பின்னாடி மேலப்பாளையம் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னால நிறைய போட்டுக்கோங்க. டாடா ஏசில வந்து அள்ளிட்டு போவாங்க. அல்லது 4, 5 டப்பா தண்ணி டப்பா வச்ச வண்டி வரும். அதுல பழைய சாப்பாடு, மிஞ்சின சாப்பாடு எல்லாம் போட்டு யாரு கொண்டு போடுவாங்க? மிருகங்களுக்கு. மிருகத்தின் பேரை சொல்லக்கூடாது, ஹராம், பன்றி சொல்லிடும், தெரியணும் இல்லையா? அதனுடைய விற்பனை இன்னைக்கு அமோகமா நடக்குது. அதனுடைய கறியுடைய விற்பனை. ஏன்னா நல்லா கொளுத்து, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் அது சாப்பிட்டுச்சுன்னா அது எப்படி இருக்கும்? நல்லா கொளுத்து நல்லா இருக்கு, அங்க கொண்டு போடுறான். கேளுங்க, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா ரோட்ல நடந்து போறாங்க. பூமியில மாதுளம் பழத்தினுடைய வித்து 1, மாதுளம் பழத்தினுடைய வித்து தெரியுமா? மாதுளம் பழம் கனிகளை பார்த்திருக்கீங்களா? அதான் அல்லாஹ் சிந்திக்க சொன்னான். என்னெல்லாம் ஒவ்வொரு பாருங்க, விதையே திங்கிறோம், விதையை தூக்கி தூர போடுறோம், தோலை திங்கிறோம், தோலை உரிச்சு தூக்கி போட்டு உள்ள திங்கிறோம். வாழைப்பழத்துல தோலை உரிச்சு வெளியே போட்டுருவோம், உள்ள இருக்கிற திம்போம். தோலை தூக்கி உள்ள போட்டு உள்ள இருக்கிற விதைகளை சாப்பிடுவோம். அதுதான் மாதுளம் பழம். தோலோடி சாப்பிடுறது ஒரு பொய்யா பழம். எப்படி எப்படி எல்லாம் அல்லாஹ் வச்சிருக்காங்க. தண்ணியே பழம், தண்ணீரே பழம். தர்பூசணியை ஓபன் பண்ணி வச்சா கரைஞ்சிடும், தண்ணியே பழம்.
தண்ணியே பலம். இதுதான் சிந்திக்க சொன்ன அல்லாஹ். இதெல்லாம் உள்ள போய் பேசினா நேரம் ஆயிடும், சொல்ல வந்த விஷயம் தவறி போயிடும். அதனால நம்ம உள்ள போய் பேசுறதே கிடையாது. அவங்க அந்த மாதுளை பழத்தினுடைய வித்தை எடுத்துட்டு சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா வீண் விரயம் செய்பவர்களை விரும்புவதில்லை. எப்படி? ஒரே ஒரு வித்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில ஒரு பேரித்தம்பழம் கிடக்குது, எடுத்துட்டு சொன்னாங்க, இது சதகாவாக, ஜகாத்துடைய சதகாவுடைய பொருளாக இருக்குமோ என்ற பயம் மட்டும் எனக்கு இல்லையானால் இதனுடைய தூசிகளை தட்டி விட்டு நான் சாப்பிட்டு இருப்பேன்னு சொன்னாங்க. எப்படி? ஏன்னா ஜகாத் சதகா நபியுடைய பரம்பரைக்கே ஹராம். அந்த பயம் இல்லையானால் இதை வீணாக்க விட மாட்டேன். இன்னைக்கு நாகரீக உலகத்துல நாம இருக்கிறோம். உணவுகளை மீதம் வைத்து விட்டு வந்தாதான் நாகரீகம். எப்படி? அது அநாகரீகம். அதுதான் இன்றைக்கு நாகரீகம். நீங்கள் அப்படியே தாராவை வலித்தீர்கள், தட்டை வலித்தீர்கள், இலையை வலித்தீர்கள், பேப்பரை வலித்தீர்கள் என்றால் நீங்கள் யாரு? பூமர்ஸ் இல்லையா? பூமர் பாய். இப்படிதான் பேசுற நாமளும் பூமர்ஸ் தான். இவரெல்லாம் 80ல 90ல உள்ளவங்க. நீங்க எவ்வளவு பெரிய புதிய உலகத்துக்கு போனாலும் பழைய மார்க்கம் தான் கியாமத்து வரைக்கும். 1447 ஆண்டுகளுக்கு முன்னால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதுதான் கியாமத் நாள் வரைக்கும். உங்களுடைய நவீன உலகம் என்ன சொன்னாலும் சரி, அது நோயை உருவாக்கும். ஒரே ஒரு வித்து சொன்னாங்க. இதை சொல்லிட்டு உமர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 2 பேரும் திராட்சை பழத்தின் ஒன்னே ஒண்ணு சதகா செய்துட்டு சொன்னாங்க, இது நாளை நன்மை தீமை அளக்கும் அந்த தராசில மிக பெரிய கனபரிமாணம் உள்ளதாக மாறும் ஒரே ஒரு திராட்சையின் விதை. அததான் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வீணாக்கிட்டு இருக்கோம். அதை விட லட்சம் கோடி மடங்கு உள்ள உணவுகளை இன்னைக்கு சாதாரணமாக வீணாக்கி கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு துடிக்கிறார்கள். என்னன்னா, அரிசியில என்ன செஞ்சிருச்சு? விதை முளைச்சி அரிசி பாதுகாக்க தெரியாம பாதுகாத்து அதுல மழை தண்ணி ஒழுந்து என்ன செஞ்சிருச்சு? அதுல புல்லெல்லாம் வந்துருச்சு. ஆனா இங்க சாக்கடையில உணவு அப்படிங்க, சாக்கடை அடைச்சிருச்சு. கம்ப்ளைண்ட் யார் மேல? மாநகராட்சி மேல. அடைச்சது யாரு? நானு. இவ்வளவு பெரிய பை நிறைய சோத்தை போட்டு பின்னாடி தூக்கி போட்டாச்சு. அது என்ன செய்யும்? பிளாஸ்டிக் பையில. பிளாஸ்டிக் அழியாது அவ்வளவு சீக்கிரத்துல. அது போய் அடைச்சு இவ்வளவு ஆன சோறு பிளாஸ்டிக் பையில பின்னாடி போடும்போது கூட தான் வீட்டுக்கு நேரா போடுறது இல்ல, எட்டி பார்த்து பக்கத்துல யார் இருக்காங்களா அப்படி பார்த்துட்டு அடுத்த வீட்டுல தூக்கி போட்டுறது. சரியா? சரிதானா? கரெக்ட். அதான் தப்பா சொல்றேன்னு பார்த்தேன். அப்போ அது உணவு என்பது அல்லாஹ்வுடைய நியாமத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் கேள்வி இதான், உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக தரவில்லையா, உங்களுக்கு குளிர்ந்த நீரை குடிக்க தரவில்லையா என்றுதான் அல்லாஹ் கேட்பான். அப்ப தொழுகையை பத்தி கேட்பான்னு சொன்னீங்களே, ஒவ்வொரு தலைப்பின் கீழ் ஒவ்வொன்றும் முதலாவதாக. எப்படிங்க? ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளில் முதலாவதாக தொழுகை, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முதலாவதாக குளிர்ந்த நீர், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுக்கு சாப்பாடு தரலையா, குடிக்க தண்ணி தரலையா என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப அல்லாஹ்வுடைய நியாமத். ஆனா அந்த நியாமத்தை சுன்னத்தான முறையில சாப்பிடணுமா இல்லையா? அப்படி சாப்பிடாததின் விளைவுகள் தான் இன்னைக்கு நமக்கு நோய் வர காரணம். சுன்னதான முறை என்னங்க? உணவே மருந்து அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு கற்றை எழுதப்பட்டிருக்கு. அதுல பார்த்தா நவம்பர் 14ஆம் தேதி உலக நீரழிவு தினம். அது எழுதப்பட்டிருக்கு, நீரழிவு நோய், சக்கரை நோய் இல்லையா? தெரியாத ஆளே இருக்க முடியாது. ஆனா அது ஒரு நோயே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அப்படி நாம உணவை எடுத்துக் கொள்ளாததின் விளைவுகள் தான் இன்னைக்கு சக்கரை நோய் நமக்கு வந்திருக்கிறது.
10 வினாடிக்கு எப்படிங்க 10 வினாடிக்கு ஒரு ஆள் சக்கரை நோயால் செத்துக்கிட்டு இருக்கான் உலகத்துல. 10 வினாடி நான் பேசி இந்த முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தன் செத்துருவான். சரியா? புகை பழக்கத்தின் மூலமாக மாரடைப்பில் சாவது போல சர்க்கரை நோய் வந்தால் மாரடைப்பினால செத்து போவான். புகை பழக்கம், பீடி, சிகரெட், மற்ற எல்லா வகைகளும், உருட்டுறது, சுருட்டுறது, உள்ள வைக்கிறது, எல்லாமே இன்னைக்கு போதை தலைவிரித்து ஆடுகிற மேலப்பாளையத்தில் முஸ்லிம்கள் நிறைந்த ஊரில் போதை தலைவிரித்து ஆடக்கூடிய இடத்துல நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். சரியா? யாரும் நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டாங்க, யாருடைய அனுமதியோடு நடக்கிறதோ தெரியல. ஆனா எல்லாம் நடக்குது, சிறப்பா நடக்குது. நம்முடைய பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க அதற்கு என்ன செய்யப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை விட இந்த நீரிழிவு நோயினால சாகிறவன் நிறைய பேர் இருக்கான், மாரடைப்பால அப்படின்னு எழுதலாம். இதுல என்னன்னா, நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, எல்லா சாப்பாட்டுலயும் சர்க்கரை இருக்கு. அந்த சர்க்கரைய நம்முடைய உடல் எரிச்சி நமக்கு ஆற்றலாக கொடுக்கும்படி அல்லாஹ் செய்திருக்கிறான். அவன் இயற்கை செய்திருக்குன்னு எழுதுறான், அல்லாஹ் செய்திருக்கிறான். சர்க்கரை எல்லா உணவு வழியாக உள்ள போகும், அதை உடல் எரிக்கும், நமக்குண்டான ஆற்றலை அது கொடுக்கும். இது அல்லாஹ் தஆலா செய்திருக்கிற ஏற்பாடு. நாம சாப்பிடுற சாப்பாடை முறை தவறி தின்னால், முறை தவறினா உணவே இன்னைக்கு முறையில வருது, அப்படித்தானே? ஊசி போன மாதிரி ஒரு வீச்சு அடிச்சா அதுக்கு பேர் தான் பீஸா, பர்கர். ஒரு மொச்சையா ஒரு நாத்தம் ஒண்ணு அடிக்கும், ஆனா அதை திம்பான். சரியா? ஒரே ஒரு பிராய்லர் கோழி தான், அதுல என்னென்ன வகையெல்லாம் செய்ய முடியுமோ. ஒரு நாளைக்கு கணக்கெடுத்து பார்க்கணும், மொத்த மேலப்பாளையத்திலையும் பிராய்லர் கோழி எவ்வளவு சாகுது அப்படின்னு சொல்லி, எவ்வளவு சாகுது அதை பாருங்களேன். என்னமோ நமக்கு சொல்லவும் தெரியாது. எனக்கு நமக்கு நாம் வீட்டிலேயே நமக்கு எல்லாம் கிடைக்கிறதுனால நம்ம வெளியில சாப்பிட்றது கிடையாது. எனக்காவது ஒரு அதிசயமா எங்கேயாவது போனா உண்டு. சரியா? நம்ம வெளியில எங்கேயும் சாப்பிட்றது இல்லை, எங்கேயாவது அதிசயமா போனா உண்டு. அதனால நமக்கு அந்த உணவுகள்லாம் தெரியாது. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இப்போ எந்திரிச்சு யாராவது ஒருத்தர் சொல்ல சொன்னா வரிசையா அடிக்கணும் அவன் பிள்ளை. ஏன்னா அவனுக்கு தெரியும், எல்லாமே தெரியும், என்னென்ன உணவுகளை அவங்க உட்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். எல்லாம் கேடு. ஆனா பாத்தீங்கன்னா மேலப்பாளையம் சொந்த ரவுண்டானால இருந்து, சரி அப்படி சொல்றதை விட ஃபிர்தோஸ் டு ஃபிர்தோஸ், சரியா, ஃபிர்தோஸ் பள்ளியாசல்ல இருந்து சென்னை ஃபிர்தோஸ் ஹோட்டல் வரைக்கும் பாத்தீங்கன்னா நவீன உணவகங்களின் இருப்பிடம். ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாம நின்னுக்கிட்டே, சுண்ணத்தான எந்த முறையும் இல்லாம நின்னுக்கிட்டே அவர் சாப்பிடுவாங்க. அங்க போனா மட்டும் ஃபேஸ் கவர் தேவையில்லை, ஃபேஸ் கவரை தூக்கி போட்டுடலாம். நான் இந்த ஃபேஸ் கவரை தூக்கி போடுறது மேலப்பாளையத்துல, மேலப்பாளையத்துக்கு வெளியில சொல்றேன். ஏன்னா மேலப்பாளையத்துல உள்ள பெண்கள் எல்லாம் அப்படி கிடையாது. ஓகேங்களா? நம்ம அப்படிதான் சொல்லணும். ஓகே, அப்ப அந்த முறை, உணவு முறை தவறு. என்ன சொல்றான், நீங்க சாப்பிடும்போது செரிமானம் ஆகுற மாதிரி சாப்பிடணுமா. என்ன செய்யணும், அதிகமா வயிறு புடைக்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றான். முதல்ல அது எனக்கு சொல்லணும் போது வருது, எல்லாம் அப்படிதான் நினைப்பாங்க. அது எனக்கு தான் நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு இல்லைங்க. நான் பார்க்குற ஹதீஸ் குரான் எல்லாமே எனக்கு தான், உங்களுக்கு இல்லை. ஆனா சொல்லணும் நிர்பந்தம். அதனால நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பயான் பேசக்கூடாதுன்னு கேட்டேன், கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. வாரத்தில் ஒரு தடவை பேசுறீங்க, பேசுங்க. அதனாலதான் பேசுறீங்களா, பேச மாட்டேன், எனக்கு பயான் பேச இஷ்டமே கிடையாதுங்க. நான் அப்படின்னா சொல்லுவேன். அதனால தான் சுப்புல பேசுற பயானே நிறுத்திட்டேன். எதுக்கு பேசிக்கிட்டே இருக்கு, எதுக்கு பேசிக்கிட்டு? ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, கேட்டா அதை செயல்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது. அப்புறம் ரெண்டாவது ஜும்மாவுக்கு அவங்க சௌகரியத்துக்கு தான் வருவாங்க. சும்மா உட்காந்துக்கும் பாருங்க, 4 பேர் தான் இருந்தாங்க. என்ன பேசிக்கிட்டு அப்படின்னு பேசுறது நம்ம இஷ்டம் கிடையாது. சொன்னாங்க, பேசிக்கிட்டு இருக்கோம். இது எனக்கு தான் பேசுறோம், உங்களுக்கு இல்லைங்க. எடுத்துக்கோங்க எடுத்துங்க, எடுக்காதவங்க எடுத்துருங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயிறு புடைக்க சாப்பிடக்கூடாது, பசிச்சா சாப்பிடணும். எப்படி? பசிச்சாதான் சாப்பிடணும், பசிக்கும் போது சாப்பிடாம இருக்கக்கூடாது. எப்படி? இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குதான்னு பாத்துக்குங்க. இதுதான் சுன்னத்து, இது சுன்னத்து. இந்த சுன்னத்தை விட்டுட்டான். பசி எடுத்தா சாப்பிடணும், பசி எடுக்கும் போது சாப்பிடாம இருக்கக்கூடாது. இந்த ரெண்டே நம்ம செய்யறோம். பசிக்காமலேயே சாப்பிட்டுட்டே இருக்கோம். உணவு ஏற்கனவே ஒண்ணு செரிமானம் ஆகாம உள்ள இருக்கு, உள்ளக போட்டுக்கிட்டே இருக்கோம். சரியா? பசிக்குது, உள்ள ஸ்கூல்ல இருக்கான், சாப்பிட முடியல. அவனுக்கு சாப்பாடு காலையிலேயே கொடுத்து விடுவாங்க 7:30 மணிக்கு, எல்லாத்தையும் அதிலே ஊத்தி திறந்தா உள்ள திறக்கிறான். ஏன் அப்பண்டிஸ் வருதுதா? இன்னைக்கு இதனோடு தாங்க இருக்குது. 3 வயசு 2 வயசு பிள்ளைங்க ஏமா மதுசாக்கு வரலன்னு கேட்டா அப்பண்டிஸ் ஆபரேஷன் பண்ணாங்க. இவ்வளவுதான் இருக்கா, வயிற்ற கிழிச்சிட்டான். என்ன காரணம் தெரியுமா? மலம் ஜலம் ஒழுங்கா கழிக்கலன்னா வந்துடும். எவ்வளவு நேரம் அடக்கிட்டு இருக்கான்.
இன்னைக்கு காலையில பிள்ளைங்கள்ட்ட பேசினேன், ஒரு சின்ன விஷயம் பேசினேன். பொதுவாக நான் சொல்றது இல்லை மசாலுக்கு, இதான் ஒரு சின்ன விஷயம் பேசினேன். நம்ம கையில ஒரு ஸ்கூலை கொடுத்தா 9 to 1 மணி வரைக்கும் தான் ஸ்கூலே வைக்குவேன், 1 மணிக்கு பிள்ளைகளை விட்டுருவேன். அப்படி ஸ்கூல் நடத்தி பாரு, ஸ்கூலுக்கு பிள்ளைங்க தேடி வருவாங்க, சந்தோஷமா வருவான், ஆர்வத்தோடு வருவான். நான் நீ சாயங்காலம் வரைக்கும் வச்சு ஸ்கூல் நடத்துறங்கிற பேர்ல சிறுநீர் அடக்குது, மலஞ்சலத்தை அடக்குது, தண்ணி குடிக்க முடியல, பிள்ளையால தண்ணி குடிச்சா இந்த 2 வந்துடும். அதுவும் பொம்பளை பிள்ளைங்க. அல்லாஹ் அக்பர். மலம் ஜலம் அடக்கிறதுனாலதான் என்ன வருதுங்கிறான், அப்பண்டிஸே வருதுங்கிறான். சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாத்திரங்கள்லயே மிக மோசமான பாத்திரம் வயிறு. மனிதனுக்கு போதுமானது 3 கமலம் அவனுடைய முதுகம் தண்டை நிப்பாற்ற அளவுக்கு போதும், 3 கமலம் போதும். சரி, இல்லைங்க அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் கூடுதலா சாப்பிடும். அப்படியா, வயிற்றை 3ஆக பிரி. சாப்பாட்டுக்கு ஒரு பகுதி, குடிக்கிறதுக்கு ஒரு பகுதி, மூச்சு விடுறதுக்கு ஒரு பகுதி. மூச்சே விட முடியாத அளவுக்கு தின்றாத. அப்ப என்னங்க செய்யணும், சாப்பிடும் போது தண்ணி குடிக்க கூடாது, சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்க கூடாது, சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடி. சரி, சாப்பிட போறோம், எப்படி நம்ம ஒரு டைம் வச்சிருப்போம், அந்த டைம்ல எல்லாம் சாப்பிடும், அதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடி. ஒரு 3ல ஒரு பகுதி தண்ணி, ஒரு 250 ml தண்ணி, அதுக்கு பிறகு சாப்பாடு, அதுக்கு பிறகு இடம் விட்டுரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பசிச்சா சாப்பிடு, பசிச்சும் சாப்பிடாம இருக்காத, வயிறு புடைக்க சாப்பிடாத, வயிறு புடைக்க தண்ணீரும் குடிக்காத, அளவோடு குடி. 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 250 ml குடி, தண்ணி குடி, போதும். ஆனா கேட்கும், தண்ணி கேட்கும். அவ்வப்போது இந்த மாதிரி ஒரு முறையை அமைச்சுக்கோங்க சொன்னான். சாப்பாடு வயிறு புடைக்க சாப்பிடாத, தண்ணீரை வயிறு புடைக்க என்ன செய்யாத. இந்த பல்ல எதுக்குங்க அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்? பல்ல எது கொடுத்துருக்கிறான்? நாக்கு எது கொடுத்துருக்கான் தெரியுமா? சாப்பாடு நாக்கு இல்லைன்னா எங்கன கொண்டு வைப்பீங்க? குழிக்குள்ள கொண்டு வைப்பீங்க, உள்ள போயிடும். அந்த நாக்குக்கு அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறான், எந்த உணவை எது அரைக்குமோ அங்கே அந்த உணவை தள்ளிவிடு. பாருங்க, நீங்க பாருங்க, ஒரு முள்ளு சாப்பாட்டுல இருக்கும், அதை அப்படியே மெதுவா எடுத்துக்கொண்டு முன்னாடி கொண்டு வந்துடும், அதை எடுத்து எழுதி போட்டுருவான். அதுதாங்க நாக்குடைய வேலை. அதுக்கு தெரியும் எந்த உணவை எந்த பல்லு அரைக்கும் என்று தெரியும், அதை அங்க தள்ளி விட்டுரும். எவ்வளவு பெரிய நியாமத்தை அல்லாஹ் செய்திருக்கிறான். இந்த பல்ல உணவுகளை அரைச்சி மென்று சாப்பிடுறதுதான் கொடுத்துருக்கான். நாம சாப்பிடும் போது என்ன செய்யணுமா, உணவை நன்றாக மென்று மாவு மாதிரி ஆக்கி உமிழ் நீரெல்லாம் கலந்த பிறகு உள்ள தள்ளணும். இன்னைக்கு அவசர கதியில ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும்னு முழுசா முழுங்குறான். இதுவும் சர்க்கரை வியாதி வருவதற்கு ஒரு காரணமாக சொல்கிறார்கள். அப்ப பசி எடுக்குது, நீங்க சாப்பிடாம இருக்காங்க, சாப்பிட்டுருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு உணவு உங்களுக்கு வைக்கப்படுகிறது, இஷாவுடைய காம சொல்லப்பட்டால் அதை முழுமையாக சாப்பிட்டு விட்டு தொழுகைக்கு போங்க. காம சொல்றாங்க, சாப்பாடு வச்சாச்சு, சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, இகாம சொல்லப்படுது, நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. ஏன்னா பசியோடு இருக்கிறீங்க, பசியோடு இருக்கிறாருக்கு சொல்றாங்க. பசியோடு அந்த பசியோடு போய் அங்க போய் என்ன செய்வாங்க, தொழுகை நேரம் முதல் பசியார், அப்புறம் போய் தொழு. மார்க்கம் எப்படி சொல்லும், மார்க்கம் தொழுகைக்கு போறதுக்கே எப்படி சொல்லுது, புள்ள பசி அடக்கிட்டு எங்க போறான், காலை உணவு எடுத்துக்கொள்ளவில்லையானால் அப்படி சொல்லும். எத்தனை பிள்ளைங்க 7:30 மணிக்கு ஆட்டோல போகுதுங்க பிள்ளைங்க, 7:30 மணிக்கு எப்ப சாப்பிட்டுருமா, எந்திக்கிறதே அவ்வளவு சௌரியமா, எந்திரிச்சு அடிச்சு புட்டிச்சு அவனை ஸ்கூல் நல்லா. சில பிள்ளைங்க பாக்குறோம் உள்ள உட்காந்து ஆட்டோல சாஞ்சி தூங்குறான். சரி, அடுத்து பாருங்க சொன்னாங்க, அப்ப நீங்க அரைச்சி சாப்பிடணும் என்ன செய்யணும், 3 விரலால சாப்பிடணும். நம்மளால 3 விரலால எதை சாப்பிட முடியும் நமக்கு தெரியும். நம்ம சாப்பிடுறது சோறு 5 விரலால சாப்பிடதான் முடியும். 3 விரலால சாப்பிட்டா நைட் ஆயிரும் சாப்பிட்டு முடிக்கிறது இல்லையா. 3 விரலால் சாப்பிட முடியுமான உணவை, ஒரு இட்லி, ஒரு தோசை, ஒரு பூரி, இதெல்லாம் 3 விரலால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 3 விரல்களால சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிந்த பிறகு அதை கையை கழுவாதீங்க, என்ன செய்யுங்க, விரல்ல சூப்புங்க, அதுல ஏதாவது இருக்கும். இந்த இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி ஏதாவது ஆய்வு இருந்தா நான் சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் கையை சூப்புங்கன்னு சொன்னாங்க. நீங்க சூப்புங்க, இல்ல உங்களுடைய மனைவி இடத்துல கொடுங்க, சுன்னத்து.
மனைவிக்கு நீங்க ஒரு புடி சோறு ஊட்டினா சதக்கா செஞ்சா நன்மை. எனக்கா ஊட்டிடுமா? ஊட்டணும். அவங்க நம்ம கூட்டணும், ஊட்டணும், சண்டைலாம் வராது இல்லையா? அப்படி சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு உடனே குளிக்க கூடாது, குளிச்சா சக்கரை வியாதி வரும். சாப்பிட்டுட்டு உடனே குளிக்காதீங்க, எல்லாமே வந்துடும் இந்த ஹதீஸுக்குள்ள. அடுத்து நான் சொன்னா இல்லையா, மலம் ஜலத்தை அடக்கிறது. மலம் ஜலம் அடக்கி கொண்டு தொழுகைக்கும் வரக்கூடாது, அது மூலம் தெரிஞ்சுங்க. பசியோடு தொழக்கூடாது, மலஞ்சலங்களை அடக்கிட்டும் தொழக்கூடாது. எப்படி சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நாம இந்த சுன்னத்துகளை எல்லாம் பேணாததின் விளைவுகள். நம்ம 80, 90, 2000, 2010 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அப்பண்டிஸ் கேள்விப்பட்டிருக்கோமா? அப்பண்டிஸ்னா என்னன்னே தெரியாது, அப்படிதானே? அப்பண்டிஸ்னா என்னன்னே தெரியாது, சுகர்னா என்னன்னே தெரியாது. சுகர் கூட கொஞ்சம் காலமா இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் இப்பதான் ரொம்ப பூதாகரமா இருக்கு. இன்னொன்னு சொல்றாங்க, மகரிபுக்கு பிறகு தூங்கக்கூடாது, இஷாவுக்கு பிறகு தூங்காமல் இருக்கக்கூடாது. இன்னைக்கு எப்போது செல்ல சாட்சி குறையுதோ அப்பதான் மொத்த குடும்பம் பிளாட் ஆகும். அது வரைக்கும் எல்லாம் முடிச்சுட்டு அதிக நேரம் விழிச்சிட்டு இருக்கிறதும் பிரச்சனை. அதிக நேரம் விழிச்சிட்டு இருந்தாலும் சுகர் வரும் அப்படிங்கிறான். டயத்தோடு தூங்கிடுங்க. அதே மாதிரி வாயில மூச்சு விடாதீங்க. எல்லாமே ஹதீஸ். இந்த சுன்னத்துகளை எல்லாம் விட்டுட்டோம். அதனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி உயிர் கொல்லி நோய்கள்ல அகப்பட்டு கொண்டோம். வாயில மூச்சு விடாதீங்க, மூக்குல மூச்சு விடுங்கிறான். அது என்ன தெரியுமா ஹதீஸ்? வாயை வச்சு ஊதி ஊதி உங்களுடைய உணவை சாப்பிடாதீங்க, கேடு. சாயா அப்படி ஆத்தி கூண் ஊதுவான். ஏதாவது ஒரு பொருள் கிடக்குன்னா அது ஊதி ஊதியே தள்ளுவான். உணவுல ஊதக்கூடாது. அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகள் அத்தனை அவன் எழுதிதான், அவனுக்கு தெரியாது சுன்னத்தா என்ன தெரியாது, எழுதிருக்கவனுக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியும். இது அத்தனையும் சுன்னாக்கள். இந்த சுன்னத்தை எல்லாம் விட்டோம், மாட்டிக்கொண்டோம். கடைசியா ஒரு நிகழ்வு. ஒருத்தர் ஒரு வீட்டுடைய வாசல்ல சாப்பாடுங்கிறதுனால அந்த நிகழ்வு ஞாபகம் வருது. சாப்பாடு கேட்டாரு, கொடுக்கணும். சாப்பாடு கேட்டா கொடுக்கணும். மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு மட்டுமே கொடுக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதை என்ன குர்ஆன்ல இருந்து நீங்க எடுத்துக்காட்டுங்க பார்ப்போம். ஒரு ஆயத், ஒரு ஹதீஸ் எடுத்துக்காட்டுங்க. எனக்கு தெரியல, நீங்க எல்லாம் எடுத்துக்காட்டுங்க. அதான் கேளுங்க. காசு கொடுத்தாங்க மிஸ்கீன்களுக்கு எங்கேயாவது எடுத்துக்காட்டுங்க? கிடையாது. சோறு கொடுங்க. அப்ப அவர் சாப்பாடு கேட்டாரு. உள்ள உட்கார்ந்துருக்கிறவர் பெரிய பணக்காரர், செல்வந்தர். அவர் என்ன செஞ்சாரு? மனைவிட்ட ஜி பேகம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துங்கன்றார். இருக்கிற எல்லாத்தையும் எல்லா ஐட்டத்தையும் அம்மா எடுத்து கொண்டு கொடுத்துச்சு. கொடுத்துட்டு அந்த மிஸ்கினுடைய முகத்தை பார்த்துட்டு உள்ள அழுதுட்டே வருது. ஏமா அழுகுறீங்கன்னு கேட்டார் மனைவிட்ட. நான் இப்ப பார்த்தேனே, அந்த மனிதர் ஒரு நேரத்துல மிகப்பெரிய செல்வந்தர், அவருக்கு நிறைய வீடுகள் இருந்தது. அவருடைய முன்னாள் மனைவி தான் நான். அதனால அவருடைய முன்னாள் மனைவி தான் நான் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஆச்சரியம். சரியா? அவர் கேட்டாரு, நான் சுருக்கமா சொல்றேன், நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் கேட்டார், இதை விட ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாரு. இதை விட ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதை இருக்கட்டும். அந்த அம்மா இன்னொரு விஷயமும் சொல்லிச்சு. அவர் பெரிய செல்வந்தராக இருக்கும்போது, நான் அவருடைய மனைவியாக இருக்கும்போது இதே மாதிரி தாங்க வீட்டு வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் நின்னான். அவன் பிச்சை கேட்டான். அவர் சாப்பாடு கொடுக்கறதுக்கு பதிலாக அவனை அடிச்சுட்டாரு. கண்ணுல இருந்து தண்ணீர்லாம் வந்துருச்சு, ரொம்ப அடிச்சுட்டாரு. ஆனா நீங்க எவ்வளவு பெரிய இறக்கமுள்ளவரா இருக்கிறீங்க, நீங்க கொண்டு போய் அவ்வளோத்தையும் கொடுக்க சொல்றீங்கன்னா. அந்த அம்மா இதை ஆச்சரியப்பட்டு சொல்லிச்சு. அவர் சொன்னார், இதை விட ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அன்னைக்கு அவர் அடிச்சார் இல்லையா, அந்த பிச்சைக்காரன் தான் நான். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானா. அவன் கொடுத்த நியாமத்துகளுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடிய தௌஃபீக் செய்வானா. லைன் ஷக்கர்தும் லா அஸீதன்னக்கும். நன்றி செலுத்தினால் அல்லாஹ் நோயற்ற வாழ்வையும் குறையில்லாத செல்வத்தையும் உலகத்துல சந்தோஷமான வாழ்க்கையும் அல்லாஹ் தருவான். இல்லையானால் அவனுக்கு நன்றி செலுத்த மறந்தால் நம்முடைய நிலை என்னாகும்? அல்லாஹ் அலம். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானா. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.